மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். வான்படைகள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, இன்றைய சிறப்பு நாளில் வானதூதர்கள், காவல் தூதர்கள் குறித்த வரலாற்று பின்னணி, விவிலிய பின்னணி குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர் சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்தவரும் விவிலிய பேராசிரியருமான நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் எழுத்துவாசி புகழ் அன்பு அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். வான்படைகள் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபாதர். வான்படைகள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது நவவிலாச சமரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய ஜபங்கள்லே இடம்பெறும். இந்த நவவிலாச சமரசுகளை தான் இப்போ நீங்கள் வான்படை தளபதிகள் அப்படிங்கிற அந்த பொருளில் பேசுகிறீங்க. இதுக்கு விளக்க நம்ம தேடணும்னா முழுமையாக அல்ல, ஒரு சில வான்படை தளபதிகளை பற்றி எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம், அதே மாதிரி 3 அதிகாரம், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம், இந்த 3ம் ஒரு சில பேரை சொல்லும். இந்த வான்படை தளபதிகளில் 3 நிலைகள் இருக்கிறது. அதாவது படிநிலைகள்னு சொல்கிறதா அல்லது 3 அடுக்குகள் என்று சொல்வதான்னு தெரியல எனக்கு. ஆனால் 3 அடுக்குகள் அப்படின்னு சொல்கிறதான் சரியாக இருக்கும். எப்படி ஒரு படையில் வந்து யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அப்படியெல்லாம் வேறுபாடுகள் இருக்குல்ல, ஏறக்குறைய அந்த ஒரு நிலையில தான் இந்த வான்படைகள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இந்த 3 கட்டங்கள் அல்லது 3 அடுக்கு நிலைகள் இருக்கிறது. இப்போ முதல் அடுக்கு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதான் அந்த ஹையஸ்ட் லெவல், அந்த உச்சக்கட்ட நிலை அப்படிங்கிறது. இவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கும். அவங்க கடவுளோடவே இருப்பாங்க, அவருடைய அரியணையிலே இருப்பாங்க. குறிப்பாக அந்த 3 பேர், அந்த 3 பேர் யாருன்னா சராஃபின்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எசையா புத்தகம் 6 அதிகாரம் 1-7 வந்து அந்த சராஃபினை பற்றியே அவர் விலைக்கு சொல்லுவார். அதுக்கு இருக்கிற இறக்கைகள், 4 இறக்கைகள், இதை பற்றிலாம் பேசுவார். சராஃபின்கள். இன்னொன்று கெருபீம்கள். இந்த கெருபீங்களுக்கும் சராஃபின்களுக்கும் வேறுபாடு இருக்கு. கெருபீம்கள் அப்படிங்கிற போது ஞானத்தின் நிறைவு. ஆனால் இதுவும் இறைவன் அருகிலே இருக்கக்கூடியது. குறிப்பாக நீங்கள் விடுதலை பயனுள்ள பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பேழை செய்யக்கூடிய அதில் பேழை மேலே வந்து இறைவனின் இரக்கத்தின் பீடம்னு ஒன்று இருக்கும். த மர்சி சீட், ஆங்கிலத்தில் மேர்சி சீட்னு சொல்லுவாங்க. அந்த உடன்படிக்கை பழையின் மேலே இருக்கிற பகுதி வந்து அந்த மேல் தட்டுக்கு பேர இரக்கத்தின் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரக்கத்தின் தளத்தை மூடுவது மட்டுமல்ல, அது அப்படியே இட் வில் கவர் இட். தன்னுடைய இறக்கைகளால் மூடி நிறைத்திருக்கின்றது வந்து இந்த கெருபீம்கள். அதனால இது ஞானத்தினுடைய நிறைவு அப்படிங்கிற பொருளை சொல்லலாம். இது விடுதலை பயணத்திலையும் இது 25 அதிகாரம் 18-21, எசேக்கியேல் 10 அதிகாரம் 4 கெருபீம்களை பற்றி பேசும். சராஃபின்கள் என்பது ஏசையா புத்தகத்தில், ஏசையா கோவில் காட்சி காண்கின்ற போது, யாபேயுடைய காட்சியை காண்கின்ற போது இந்த சராஃபின்கள் நிறைந்திருக்கும். அவங்க தான் அப்படியே அதை சுற்றி கொண்டே இருப்பார்கள். சராஃபின்கள் அதாவது இறைவனோடு நெருங்கி இருந்து அவருக்கு துணை நிற்கிறவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில். அப்போ இந்த முதல் நிலையில், முதல் அடுக்கில் வந்து சராஃபின்கள், கெருபீம்கள். 3வது இருப்பது வந்து இந்த த்ரோன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அதாவது அரியணையில் அமர்வோம். இவர்களுக்கு அரியணையில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இறைவனோடு கூட அமர்வது போல, எப்படி மந்திரிகள் இருக்கிறாங்க அல்லது ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், அதே போல ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் இந்த த்ரோன்ஸ் என்று அழைக்கப்படுகிற அரியணையில் அல்லது ஆட்சி அரியணையில் அமர்கிறவர்கள். இதை வந்து கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1:16 ஒரு 4 நிலைகளை பற்றி பேசும். அதாவது இந்த வான்படைகள் பற்றிய ஒரு 4 நிலைகள். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:21 வாசிங்க. அதன் மூலம் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டு, ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டு, இதைத்தான் நான் சொன்னேன். ஆட்சியாளர் அல்லது அரியணையில் அமர்வோர், இவர்கள் தான் த்ரோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்கள். இந்த 3ஆம் நிலையில், அதாவது முதல் அடுக்கில் வந்து 3 நிலைகள் இருக்கு. அதுல முதல் நிலை வந்து சராஃபின்கள், 2ஆம் நிலை வந்து கெருபீம்கள், 3ஆம் நிலை த்ரோன்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஆட்சியில் அமர்வர்கள் அல்லது அரியணையில் அமர்கிறவர்கள். இவங்க எல்லாருமே இறைவனோடு கூடவே இருக்கிறவர்கள்.
அவருடைய அரியணையை சுற்றியே இருக்கிறவர்கள். அப்ப இந்த அதிகாரத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. இந்த முதல் கட்டு முதல் அடுக்கு என்பது அந்த 3 செந்தரைகளை சொல்கிறது. நீ திரும்ப முழுவதும் வாசிங்க. எபேசியர்களை திரும்ப 1:21. அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர். ஆக இந்த 4 பேர் இவர்கள்லாம் பின்னால வருவாங்க. இப்ப நம்ம முதல் கட்டம் அரியணையில் அமர்வுகளை பத்தி பேசியிருக்கிறோம். இப்ப 2வது அடுக்கில் இருப்பவர்கள் யார் என்றால், 2வது அடுக்கில் முதலில் நிலையில் இருக்கிறவர்கள் அதிகாரம் கொண்டோர். அவங்க தான் டொமினியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அதற்கடுத்து வல்லமை ஆற்றல் உடையோர் அல்லது வல்லமை படைத்தோர். இந்த வல்லமை படைத்தோர் என்பது பவர்ஸ், ஆங்கிலத்தில் பவர்ஸ் என்று அழைக்கப்படும். தி டொமினியன்ஸ், தி பவர்ஸ், இவர்களெல்லாம் வான்படை தளபதிகள். ஆங்கிலத்தில் அதிகாரம் கொண்டவர்கள் அல்லது ஆற்றல் கொண்டவர்கள், வல்லமை படைத்தவர்கள். அதற்கடுத்து தலைமை தாங்குவோர். தலைமை தாங்குவோர் என்பது வான் நிலைகளில் தலைமை தாங்குவோர். இப்ப வான மண்டலங்களிலே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, விண்மீன்கள் இருக்கு, அதே மாதிரி நிலவு, சந்திரன் எல்லாமே இருக்கு. இப்படிப்பட்ட இந்த காஸ்மிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த விண்வெளியில் இருக்கிற எல்லா அதிகாரங்கள், எல்லா நிலைகளிலும் இருக்கிற அந்த கோள்கள், இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் கண்காணிக்கின்றவர்கள். இவங்களைத்தான் வான்வெளியில் இருக்கிற அதிகாரம் கொண்டவர் அல்லது தலைமை தாங்குவர் என்று அழைக்கிறார்கள். இதையும் நம்ம இந்த எபேசியர்கள் திரும்ப 3ஆம் அதிகாரம் 10 இதே சிந்தனை வருகிறது. இப்ப நம்ம 2வது அடுக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. முதல் அதிகாரம் கொண்டோர் தான் டொமினியன்ஸ், 2வது ஆற்றல் உடையோர், அதைத்தான் நம்ம பவர்ஸ் அப்படின்னோம். 3வது வான்வெளியில் அதிகாரம் செய்வோருக்கு வர்ச்சூஸ் அப்படின்னு பேர். இப்ப 3வது அடுக்கு இவ்வுலகின் அரசுகளின் மீது கவனம் செலுத்துவோம் அல்லது இவ்வுலக அரசுகளை கண்காணிக்கிறவர்கள். இவங்கள பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதெல்லாம் பவுலடியார் சொல்றாரு. பிரின்சிபாலிட்டிஸ், அதாவது இந்த உலக அரசுகள் இப்படியே நடக்கணும், அப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பாதுகாத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற வானதூதர்கள் இருக்கிறார்கள், இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அந்த அரசுகள் எல்லாம் தவறான நிலைக்கு போகின்ற போது அதை சரிபடுத்துகிறவர்கள், ஒழுங்குபடுத்துகிறவர்கள். இவங்களைத்தான் பிரின்சிபாலிட்டிஸ் என்று அழைப்பார்கள். இவர்களை தமிழ்ல எப்படி சொல்ல, இவ்வுலக அரசுகள் மீது அதிகாரம் செலுத்துவோம். இவர்களும் வானதூதர்கள் நிலைக்கு வருகிறவர்கள் தான். அதாவது அவங்களை தான் படைத்தளபதிகள் என்று நாம் அழைக்கிறோம். இப்ப இந்த 7 நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். 7 நிலைகள், 3 அடுக்குகள்ல இந்த 7 வரிசைகளில் பார்த்திருக்கிறோம். இதுக்கு அடுத்து 8வது வரிசையில் வருகிறவர்கள் தான் முதன்மை வானதூதர்கள். இவங்களை நாம 3 பேர் என்று அழைக்கிறோம். வழக்கமா 3 பேர் தான், மிக்கேல், கப்ரியேல், ராஃபேல் என்று அழைக்கிற இந்த 3 தலைமை வானதூதர்கள் அல்லது முதன்மை வானதூதர்கள் என்று நாம அதை அழைக்கிறோம். இவர்களுக்கு அடுத்த நிலையில் வருகின்றவர்கள் தான் வானதூதர்கள், ஏஞ்சல்ஸ் என்று பெயர் கிடையாது. இது அவர்களுடைய பணிகள் தான். ஏஞ்சல் என்றால் என்ன பொருள்? ஆங்கிலத்தில் ஏஞ்சல் சொல்றோம். ஏஞ்சலுக்கு என்ன பொருள்? மெசஞ்சர். அங்கேலியோன் என்றால் மெசஞ்சர்ஸ் என்று பொருள். இந்த கிரேக்க சொல்லுக்கு மெசஞ்சர்ஸ் என்று பொருள். அதாவது இவர்கள் தூதர்களாக இருக்கிறார். இவங்களுடைய பணி என்ன? தூது. அவ்வளவுதான். தூதாக, இறைவனுக்கு பதிலாக தூது செல்கிறவர்கள். இறைவன் என்ன வேலையை சொல்றாரோ அந்த வேலையெல்லாம் செய்கிறவர்கள் தான் வானதூதர்கள். எல்லாருமே இந்த 9 பேருமே 9 நிலையில் வருகின்றவர்களும் இந்த 3 அடுக்கில் வருகின்றவர்களுடைய பணிகள் என்றாலே அடிப்படையில் இறைவனுக்கு பணி செய்கின்றவர்கள் என்கிற பொருள் தான். ஆனால் அடிப்படையில் இந்த நாம 3 தூதர்களை பற்றி பேசினாலும், முதன்மை தூதர்களை பற்றி பேசினாலும், 7 தலைமை தூதர்களை பற்றி அல்லது முதன்மை தூதர்களை பற்றி விவிலியமே சொல்லுகிறது. விவிலியத்திலே, அதாவது விவிலியத்திலும் அதே மாதிரி இன்னும் நம்ம விவிலியம் சாராத சில நூட்களிலும் இதற்கான குறிப்புகள் இருக்கிறது. 7 முதன்மை தூதர்களை பற்றி சொல்லுகிறார்கள். சில பேர் உதாரணமாக கிரேக்க கிறிஸ்தவர்கள் 9 முதன்மை தூதர்கள் இருப்பதாக நம்புகிறார்கள்.
குறிப்பாக திருவெளிப்பாட்டு நூல் 8ஆம் அதிகாரம் 2. கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதர்களை 7 வானதூதர்கள். வழக்கமாக நம்ம இந்த 7 வானதூதர்கள் 7 பேர் என்பது ஒரு முழுமை, ஒரு அடையாளம் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். 7 என்பது ஒரு நிறைவை சுட்டி காட்டுகிறது. இந்த 7 பேர் தலைமை அல்லது முதன்மை தூதர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு பாரம்பரியம் சொல்லுகிறது. அதே மாதிரி விவிலியத்திலும் ஆதாரங்கள் இருக்கிறது. குறிப்பாக மிக்கேல், கபிரியேல், ரஃபேல். மிக்கேல் என்றால் வல்லமை, கபிரியேல் என்றால் குணப்படுத்துதல். இதற்கு அடுத்து உரியேல் அப்படிங்கிறவர். உரியேல் என்பது இந்த முதன்மை தூதர்களில் ஒருவர். அப்ப உரியேல் என்றால் என்ன பொருள்? இறைவனுடைய ஒளி. எங்கெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அந்த இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருகின்ற ஒரு பணியை செய்கிறவர் தான் இந்த உரியேல். இது 4வது முதன்மை தூதர். 5வது முதன்மை தூதர் ரகுவேல். இந்த ரகுவேலுடைய பணி என்ன? இவர் இறைவனின் நண்பர். கலால் யாஹ்வே என்று ஆபிரகாமை சொல்லுவார்கள். யாவே என்றால் இறைவன். அரமே மொழியில கலால் என்றால் நண்பன் என்று பொருள். கலால் யாஹ்வே, கலால் அல்லாஹ் என்று கூட சொல்வார்கள். இஸ்லாமியர்கள் கலால் அல்லாஹ், அதாவது உருது மொழியில் அல்லது அரபி மொழியில் கலால் என்றால் கலீல் யாஹ்வே. கலீல் என்றால் நண்பன் என்று பொருள். கலீல். அப்ப இறைவனின் நண்பன் ரகுவேல். இவர் நண்பன் என்பது மட்டுமல்ல, நீதியுடனும் ஒருமைப்பாட்டுடனும் தொடர்புடையவர். இப்ப எங்கெல்லாம் நீதிக்கு பங்கம் ஏற்படுகிறதோ, ஒருமைப்பாட்டிற்கு பங்கம் ஏற்படுகிறதோ, அதை சரி செய்கின்ற முதன்மை தூதர் யார்? ரகுவேல். அதற்கடுத்து இப்ப 5 பேர் முடிச்சிருக்கிறோம். 6வது பேர் பராகியல். இந்த பராகியல் என்றால் ஆசீரும் எதிர்காலத்தில் நல்லது நடக்க போவதை சுட்டி காட்டுகிறவரும் இந்த பராகியல். ஆசீர் அளிக்கிறவர், நல்ல காலம் பிறக்க போகிறது என்று முன்னறிவிக்கிறவர். இவர் தான் பராகியல். 7வது நபர், 7வது தலைமை தூதர் அல்லது முதன்மை தூதர் சலாஃபியேல் ஆர் சலாத்தியல். இப்ப இவருடைய பணி என்ன? இறை வேண்டல், புகழ்தல் அல்லது வாழ்த்து. ஹோலி 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 அப்படின்னு சொல்லும்ல, அல்லேலூயா 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 அப்படின்னு மும்முறை வானதூதர்கள் எல்லாம் 3 முறை பாடினார்கள், ஆண்டவருக்கு புகழ் 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 என்று. இப்படி புகழ் பாடுகிறவர்கள், இறைவனுக்கு வழிபாடு நடத்துகிறவர்கள், இறைவனுக்கு இறைவேண்டல் செய்கின்றவர்கள் தான் இந்த கடைசியில் வருகிற சலாத்தியர். ஆக இப்ப எத்தனை முதன்மை தூதர்கள்? 7 முதன்மை தூதர்கள். சொல்ல போனா நாம வழக்கமா பார்க்கிறது 3 முதன்மை தூதர்கள். மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் மட்டுமல்ல, உரியேல், ரகுவேல், பராகியேல், சலாத்தியல் அல்லது சலாஃபியல். இவர்கள் தான் இந்த 8ஆம் நிலையில் இருக்கிறவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, 9. அதாவது 9 என்றாலே, நவ என்றாலே 9 பொருள். இதெல்லாம் என்னுடைய பாட்டி சொல்லி கொடுக்கிற போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதெல்லாம் தமிழ் மொழி அல்ல. நவம் என்பது தமிழ் மொழி அல்ல, வடமொழி. அந்த காலத்துல வடமொழி கலப்பு தான் பேசி இருக்கிறார். கிராமங்களில் கூட வடமொழி கலப்பு தான் சொல்லுவாங்க. நவ விலாசம்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று நினைச்சிட்டு நம்ம பேசுவோம். நவவிலாச சம்மனசுகள் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றும் புரியாது. சம்மனசுகள் என்றால் இப்போ வானதூதர்கள் அப்படிங்கிறோம். வானதூதர்கள் அப்படின்னு, தூதர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வருகிறது. இவங்க இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதாவது உலகத்தில் இருந்தால் கூட இந்த உடல் சார்ந்தவர்கள் அல்ல. இவங்களுக்கு உடல் கிடையாது. தேர் ஆல் ஸ்பிரிட்ஸ். அதான் அடிப்படை. வானதூதர்களுடைய நிலை என்னன்னா, அவங்களுக்கு உடல் கிடையாது. அவர்கள் இந்த உலகத்தை கடந்தவர்கள். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்று சொல்லுகிறோம், அதில் ஸ்பிரிட் வேர்ல்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஸ்பிரிட் வேர்ல்டுனா ஆவி உலகம். எனவே ஆவி சார்ந்தவர்கள் இவர்கள். உடல் அல்ல, உடல் கிடையாது.
ஆனால் இவர்களுக்கு மனிதர்களோடு தொடர்பு உண்டு. மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் இவர்களால். மனிதர்களோடு உறவு கொள்ள முடியும் இவர்களால். 8வது திருப்பாடல் 5ஆம் வசனம் அற்புதமான திருப்பாடல். அது மனிதனுடைய ஒரு நிலைப்பாட்டை தெள்ள தெளிவாக சொல்லுகின்ற திருப்பாடல். இந்த திருப்பாடல் தான் நீல் ஆம்ஸ்டாங் 1969 ஜூன் மாதம் 26ஆம் தேதி நிலவில் இறங்கின உடனே இந்த திருப்பாடலை தான் கொண்டு போய் பாடிட்டு அப்படியே அதில் வச்சுட்டு வந்தார். இதை கொடுத்து அனுப்பியவர் வேறு யாரும் இல்லை, அப்பொழுது இருந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் இந்த திருப்பாடல் 8 எழுதி ஒரு காப்பர் பிளேட்டில் எழுதி அதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு வாங்க. அவர் சொன்னது காரணம் என்னன்னா, நீ நிலவுக்கு போகிறாய், நிலவை அடைந்து விட்டேன், இந்த உலகையே நான் கை கொண்டு விட்டேன் நினைக்காத, அந்த மமதை உனக்கு வேண்டாம். நீ உலகத்தையே உன் கையில் வைத்து ஆட்டப் போகிறேன் என்று நினைக்காதே. ஆனால் கடவுள் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, அதான் 5ஆம் வசனம். அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளார். அதாவது வானத்து கீழே அடிக்குறி பார்த்தீங்கன்னா வானதூதர்களுக்கு சற்றே. 8:5 வானதூதர்கள் மனிதர்கள் வானதூதர்களுக்கு சற்று கீழானவர்கள். நீ நினைக்கலாம் இந்த நிலவையே நான் தொட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆவி உலகத்தில் இருக்கிற வானதூதர்களுக்கெல்லாம் நீ கீழான. அதனால உனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காத, நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன்னு நினைக்காத. வானதூதர்களை விட நீ கீழானவன் தான். வானதூதர்களை விட மனிதர்கள் வானதூதர்களை விட கீழானவர்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம தான் எல்லாமே, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் படைக்கின்ற போதே வானதூதர்களை விட கீழானவர்களை தான் நம்ம படைச்சிருக்கிறார். ஆனால் அதே வானதூதர்கள் யாருக்கு பணிவிடை செய்ய வைத்திருக்கிறார்? மனிதர்களுக்கு. பாருங்க, இதுதான் இதில் உள்ள வானதூதர்களை மனிதர்களை விட மேலானவர்களா படைச்சிட்டு மனிதர்களுக்கு பணிவிடை புரிகின்றவராக மத்தேயு நற்செய்தி, அதே மாதிரி லூக்கா நற்செய்தி என்ற 2 நற்செய்திகளிலும் 22ஆம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தியாக இருக்கணும். அதில் சதுசேயர்கள் ஒரு வினாவை எழுப்புவார்கள். அதாவது அங்கே வாக்குவாதமாக நடந்திருக்கும். பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் இயேசுவோடு வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ சதுசேயர்கள் ஒரு வாக்குவாதம் செய்வாங்க. அப்போ அவங்க கேட்கிற கேள்வி, அதாவது இயேசுவை சிக்கலில் கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சதுசேயர்கள் அந்த லேவிய திருமண முறையை எடுத்து சொல்லி, லேவிய திருமணம் பிரகாரம் கணவனை இழந்த பெண் தன்னுடைய அந்த கணவனுடைய சகோதரனை திருமணம் செய்து, ஆனால் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை யாருடைய குழந்தை? இறந்தவனுடைய குழந்தை. எனவே இறந்தவனைத்தான் அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமையை இவன் பெற்றுக் கொடுக்கிறான். அவ்வளவுதான், அவனுடைய சகோதரன். ஆனால் என்ன நடக்கிறது? இவங்க சொல்ற கதையில, சதுசேயர்கள் சொல்ற கதையில 7 பேரை படிப்படியா திருமணம் செய்து 7 பேரும் செத்து போறாங்க. 7 பேருக்கும் குழந்தைகள் இல்லை. இவளும் செத்து போகிறாள். எல்லாரும் சாகத்தான் போறோம், இவளும் செத்து போகிறாள். இப்ப எல்லாருமே மேல போறாங்க. மறுவுலக வாழ்வில் இந்த பெண் யாருடைய மனைவி அல்லது இந்த பெண்ணுக்கு யாரு கணவன்? இந்த கேள்வியைத்தான், இந்த குடக்கு முடக்கான கேள்வியைத்தான் யாரு கேட்கிறா? சதுசேயர்கள் இயேசுவிட்ட கேட்கிறாங்க. ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை இவன் கேட்கிறான்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? விண்ணுலகில் பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. எல்லாரும் எப்படி இருப்பாங்க? வானதூதர்களை போல இருப்பார்கள். இறந்தவர்கள் எல்லாம், இறந்த மனிதர்கள் எல்லாம் கடவுளின் தூதரை போல இருப்பார்கள், வானதூதர்களை போல இருப்பார்கள். கடைசியில் புதிய ஏற்பாடு எப்படி கொண்டு முடிக்குதுன்னா, நாமெல்லாம் ஆவிகளாக போகின்ற போது, நாமெல்லாம் செத்த பிறகு, இறந்த பிறகு வானதூதர்களை போல. நான் நினைக்கிறேன், இறந்து விண்ணுலகிற்கு போகிறவர்கள் தான் வானதூதர்கள். அந்த ஆவி உலகத்தை சேர்கின்றவர்கள் தான் வானதூதர்கள். புதுசா இறைவன் வானதூதர்களை படைக்கின்ற தேவையில்லை. இந்த மனிதனை படைத்தான். இந்த மனிதன் விண்ணுக்கு போகிற போது அவன் யாராகத்தான் போகிறான்? வானதூதரை போல இருக்கிறான். இப்ப வானதூதர்களுடைய பணிகள் என்ன? நிறைய பணிகள் இருக்கு. வானதூதர்களுக்கு நிறைய பணிகள் இருக்கு. ஆனால் முக்கியமான பணி, இறைவனுக்கும்
மனிதர்களுக்கும் பணிவிடை புரிவது. இந்த ரெண்டு முக்கியமான பணி. இறைவனுக்கும் பணிவிடை புரிய வேண்டும், மனிதனுக்கும் பணிவிடை புரிய வேண்டும். அப்ப வான தூதர்களாக இருக்கிறவர், அதனாலதான் காவல் தூதர்கள் அப்படின்னு. இவர்கள் மனிதர்களுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள். அப்ப தூதர்களாக இருக்கிறவர்களுடைய பணிகள் என்ன? இறைவனின் தூதர்களாக இருப்பது, மனிதனுக்கும் தூதர்களாக இருப்பது, மனிதனுக்கு வழிகாட்டுவது, மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுப்பது. அது மட்டுமல்ல, இறைவனை புகழ்வதும் அவருக்கு வழிபாடு நடத்துவதும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த பகுதி. அதில் இந்த வானத்தூர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சராஃபின்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாவேக்கு புகழாஞ்சலி செலுத்துகிறார்கள். தூயவர் 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 என்று அவர்கள் 3 முறை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 முறை என்றாலே என்ன பொருள் என்றால், இந்த சூப்பர்லேட்டிவ். எபிரேய மொழி பிரகாரம் நம்ம ஆங்கிலத்தில் உள்ளது போல அந்த வழக்கமாக சொல்கிற அந்த சூப்பர்லேட்டிவ் கிடையாது. குட், பெட்டர், பெஸ்ட்னு சொல்லோம்ல, அந்த பெஸ்ட்டு, இந்த பெட்டரும் கிடையாது. 2 முறை சொன்னால் பெட்டர், 3 முறை சொன்னால் பெஸ்ட். அதான் ஹோலி ஹோலி ஹோலி, தூயவர் தூயவர் தூயவர். 2 முறை சொன்னால் கம்பேரிட்டிவ், 3 முறை சொன்னால் சூப்பர்லேட்டிவ். இப்போ இந்த புகழ்ச்சியை, வழிபாட்டை நடத்தக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் காவல் தூதர்கள். அதற்கடுத்து நல்லவை தீயவற்றை பதிவு செய்கிறவர்கள். நீங்க தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21 பாருங்க. உண்மையின் நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன், இவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை. உண்மையின் நூலில் எழுதுகிறவர்கள் யார்? காவல் தூதர்கள். உண்மையின் நூலில், இதைத்தான் வாழ்வின் நூல் என்று திருவெளிப்பாடு சொல்லுகிறது. எல்லாருக்கும் வாழ்வின் நூலில் நம்ம பெயரெல்லாம் இடம்பெற்று இருக்கிறது. இந்த வாழ்வில் நூலில் நம் பெயரெல்லாம், அதுதான் உண்மையின் நூலில் என்று தானியேல் புத்தகம் சொல்லுகிறது. இந்த வாழ்வின் நூலில் நம்ம என்னென்ன உண்மையில செஞ்சிருக்கிறோமோ, நம்ம தப்பு செஞ்சாலும் அது இடம்பெறும், நல்லது செஞ்சாலும் இடம்பெறும். அது உண்மையின் நூல், அது பொய் இருக்காது. நம்முடைய சுயமே அதில் இருக்கும், முழுமையான உண்மைகள் அதில் இருக்கும். நம்ம செஞ்ச தப்புகள் இருக்கும், அதுக்கு ஏற்றபடிதான் தப்பு எப்போ அதிகமாகுதோ அதுக்கு தெரிய தண்டனையும், நல்லது எவ்வளவு அதிகமாக இருக்கு அதுக்கு ஏற்ற பரிசும் நமக்கு கிடைக்கிறது. அப்ப வாழ்வின் நூலில் எழுதுகின்ற பணிகளை கூட வானதூதர்கள். அதனாலதான் அந்த தொடக்க நூல்ல யாக்கோப்புக்கும் வானதூதர்களுக்கும் இடையே ஒரு யாக்கோப்புடைய காட்சி பெத்தேல் என்கிற இடத்தில் நடக்கும். பெத் என்றால் வீடு, எல் என்றால் கடவுள், கடவுளின் வீடு. அதுக்கு கடவுள் வீடே பேர் வச்சார். ஏன்னா அவர் வானத்தூதர்கள் மேலே ஏறி இறங்குறத பார்த்தாரு, ஒரு ஏணியில ஏறி இறங்குறத பார்த்தாரு. அப்படி அப்ப நினைச்சாரு, இது கடவுளுடைய வீடு இங்கதான் இருக்கு, அதனாலதான் வானத்தூதர்கள் மேலே இங்கே இறங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பெத்தேல் என்று பெயர் கொடுத்தார். இவங்க எதுக்காக மேலே கீழே இறங்கிட்டு போறாங்க? அதுக்கு விவிலியம் என்ன விளக்கம் சொல்லுகிறது என்றால், விவிலிய அறிஞர்கள் இந்த மனிதன் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் மேலே தூக்கிட்டு போறாங்க, மேலே இருந்து ஆசிரியரை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த பணியை செய்கிறவர்கள் யார்? வானதூதர்கள். அதுல ஒரு சிலர் ஒரு பகுதி ஒரு அடுக்கில் இருக்கிறவர்கள், வான் நிலைகள் இருக்கிறவருக்கு அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் இந்த உலக அரசுகளோடு அதிகாரம். அப்படின்னா விண்மண் இவற்றையெல்லாம் இயக்குகிற பணியையும் இவர்கள் செய்கிறார்கள். ரெண்டையுமே. அதனாலதான் அந்த படைத்தளபதிகள் என்கிற அந்த பெயர் வருகிறது. விண்ணையும் இயக்குகிறார்கள், மண்ணையும் இயக்குகிறார்கள். அப்படின்னா இயக்குறவன் இறைவன். அப்ப அவருக்கு துணை நிற்கின்றவர்கள் யார்? இந்த வானதூதர்கள். அப்படின்னா நம்ம காவல் தூதர்கள், நம்ம வழக்கமா சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என்று. இது நம்முடைய இயல்பிலே நமக்கு கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு சிந்தனை, நம்பிக்கை. இப்ப இந்த காவல் தூதர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள், நமக்கு துணை நிற்கிறார்கள். நாம தவறு செய்யாமல் நல்லது செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நம்ம மேலோட்டமா சிந்திச்சு பார்க்கிறோம். அப்ப இறைவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஆயிரக்கணக்கான காவல்துறை இருந்தாலும், நாம் சொல்லுகின்ற நவவிலாச சமணசுக்கள் போல 6, 8, 9 நிலைகளில் 3 அடுக்குகளான
அந்த படைத்தளபதிகள் இருந்தாலும் நம்மை அவர் விட்டுவிடவில்லை. மனிதர்களுக்கும் வழிகாட்டிகளாக காவல்துறையில் இருக்கிறார்கள். அந்த சிந்தனையைத்தான் இந்த காவல் தூதர்கள் விழாவும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நிச்சயமாக ஃபாதர். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வானதூதர்களுடைய பணிகள் என்ன, விவிலியத்தில் வானதூதர்களை பற்றி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது, என்னென்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய வட்டார வழக்கில் சொல்லணும் அப்படின்னா அக்கு வேற ஆணி வேற நீங்கள் எடுத்து இருக்கிறீங்க ஃபாதர். நிச்சயமாக. ஸோ அப்போ இந்த விழா கொண்டாடக்கூடிய நோக்கம் என்ன, இதில் நம்முடைய இந்த கத்தோலிக்க திருவை நமக்கு கொடுக்கக்கூடிய போதனைகள் என்ன அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பீங்க. எனக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து உங்களோட அமர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நானும் இன்றைக்கி நிறையா புதிய தகவல்களை, புதிய செய்திகளை அறிந்து கொண்டேன். ஸோ அதனால் மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக ஏராளமான புதிய தகவல்களையும் புதிய தெளிவுகளையும் நாம் இன்று பெற்றிருக்கிறோம். மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.